சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் கண்மணி போல எங்களை பாதுகாத்து வந்தவரே உம்மை சோத்திரம். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் எங்களை ஆண்டவரே நிற்க செய்தவரே உம்மை சோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்கும்படி, உம்மை தொழுது கொள்ளும்படி ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்தவரே உம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே சோத்திரம். இன்னும் வர வேண்டிய நபர்களே ஆண்டவரே நீர் ஆண்டவரே சீக்கிரமாக நீர் கூட்டி வருவீராக. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஆனந்த மகிழ்ச்சியோடு ஆராதிக்க ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வந்து ஆண்டவரே உம்முடைய அன்பை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம். எங்களே ஆண்டவரே அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே உம்மை சோத்திரிக்கிறேன். இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். மற்றும் நீர் நடத்தின எல்லா தெய்வுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா. ஆண்டவரே அந்த சிறிது நேரம் உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க நீர் கிருபை செய்யுங்க, ஆட்கொண்டு நடத்துங்க. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருந்து ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே நடத்தி செல்லட்டும். நீரே ஆட்கொள்ளுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. நன்றி அப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை பாடல் வேலைகள் எங்களோடு கூட வாங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் என்ற பாடலை கரங்களை தட்டி நாம் எல்லாரும் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாக எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன்.
ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன், தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தேன், தேவனை உம்மை துதிப்பேன், தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலவீனன் என்று தள்ளிவிடாமலும் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளிவிடாமலும் பலத்தால் இடை கட்டினீர், பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்து கிருபையாய் ரட்சித்தீரே, பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன் கிருபையாய் ரட்சித்தீரே, கிருபையாய் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், என் நேரமும் ஸ்துதித்திடுவேன்.
எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன், எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்றும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, உம் கிருபை என்னை நிறுத்துதே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் மறைவில் வைத்திரே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. நீர் செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீர் தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. அல்லேலூயா. அடுத்த பாடலாக இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை. இந்த பாடலை எல்லாரும் எழுந்து நின்று பாடலாம். இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில் நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து
ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினே. என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினே. என்னால் முடியாத போது என்னை தூக்கி நிறுத்தினே. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தே. நான் குனிந்த இடத்திலே தலை நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தே. நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினே. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் வேண்டிக் கொண்டதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. சப்பாவை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை ஒரு நாளும் நீங்க விட்டு கொடுக்கல. ஆண்டவரே, ஒரு நாள் எங்களை கைவிடலப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு செய்தி வேலைகள் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சரி, கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நல்லா சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாள் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். இந்த நாளிலும் தேவனே உம்முடைய தெய்வீக மகிமையின் பிரசன்னம் எங்கள் கூட இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும். ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தர் ஆவியானவர் எங்கள் மத்தியில் கிரியை செய்தருளுவீராக. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லியிருக்கிறபடி இந்த நாளிலே நாங்கள் என்னவெல்லாம் செய்ய மனதாக இருக்கிறோமோ எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க பண்ணும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரலி உமது ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி தேவனே, இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஆச்சரியம் அற்புதமாக எங்களை நடத்தும். எங்களுடைய இருதய விருப்பங்கள் உடைய சமூகத்தில் பதில் செய்யப்படட்டும். எங்களுடைய பிரயாசங்கள் உடைய சமூகத்தில் பதில் செய்யப்படட்டும். எங்களுடைய ஜெபங்கள் உடைய சமூகத்தில் ஆண்டவரை கேட்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனை எதற்காகலாம் நாங்கள் ஆண்டவர் முயற்சி எடுக்கிறோம், எந்த காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் பாடுபடுகிறோமோ உழைக்கிறோமோ எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் விசேஷமாய் அற்புதமாய் கர்த்தர் நடத்தும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் செல்லுகிற எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தருடைய சமூகம் உடனே இருக்கட்டும். சந்திக்கிற அநேக இடங்களில் கர்த்தர் உங்களுடைய கண்களை
தயவு கிடைக்க பண்ணுவீராக. தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. விசேஷமாக ஊழியத்தில் இந்த நாளில் சந்திக்கிற கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள் சந்திக்கின்ற சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கைப்பிரதி ஒளி மூலம் சந்திக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவனை யாருக்கெல்லாம் உடைய வார்த்தையில் அறிவிக்கிறோமோ சொல்லுகிறோமோ எல்லாம் பலன் தரத்தக்கதாக, நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற விதையை போல் அது 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் மகிமையான காரியங்களை செய்தருளும். கடந்த மாதம் முழுவதும் விபி ஊழியங்களை கத்த நிறைவேற்றுவதற்கு பலப்படுத்தின நல்ல கிருபைகளுக்காக நன்றி. ஒரு புதிய மாதத்தில் ஆண்டவரை 1வது நாள் நம்முடைய சமூகத்தில் வரும்படி நீர் எங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர்களை ஆச்சரியம் அற்புதமாய் கர்த்தர் நடத்துவீராக. தேவ கர்த்தர்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருளும். 7000 மிஷனரிகள் 1,00,000 கிராமங்கள் என்கிற இலக்கை அடைவதற்கு நீர் எங்களை பலப்படுத்தும். ஆகஸ்ட் 15 திருச்சியில் வைத்து நடக்க இருக்கிற 1,20,000 பேர் கொண்ட வாலிபர் முகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே, இதற்காக நாங்கள் எடுக்கிற எல்லா ஆயத்த வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆவியானவர் பலத்த கிரையில் செய்தரலும். விசேஷமாக ஆண்டவரை எங்களுடைய டிவி ஊழியர்களை தொடர்பு கொள்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எங்களிடத்தில் ஆண்டவரை ஃபோன் போட்டு ஜெபிக்க கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் இந்த காலை வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் எந்தெந்த பகுதியில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்காங்களோ எல்லாருக்கும் அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தரலும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். விசேஷமாக இன்று செய்தியின் தியானத்துக்கு இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது தன்னண்டையில் இருக்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இப்பொழுதும் உடைய வார்த்தைகளுக்கு நேராக வருகிறோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்ற வேதம் சொல்லியிருக்கிறபடி தேவனை பரலோகத்திலிருந்து உடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுவீராக. கர்த்தர் பேசும்படி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனை நீர் இடைவிடும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த நாளிலும் நாம் கண்ட அருமையான வாசித்த ஒரு வசனம் நம்ம எல்லாருக்கும் தாவீது கோலியாத்து சம்பவம்னாலே நல்ல தூக்கத்தில் இருந்தால் கூட நிறைய பேருக்கு சொல்லிடுவாங்க, மனப்பாடமாக சொல்லிடுவாங்க. அது யாருன்னா பைபிளை வாசிக்கிறவங்களாம் சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. ஆமாம், எல்லோரும் நல்லா தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான ஒரு வேத பகுதி தாவீது கோலியாத். 7 பள்ளத்தாக்கில் நின்று அவங்க யுத்தம் பண்ண அந்த சம்பவத்தை குறித்து இங்கே எழுதியிருக்கிறது. இங்கே என்ன சம்பவங்கிறது இங்கே ரொம்ப விவரித்து சொல்ல வேண்டிய அவசியம்னு சொல்லி நினைக்கிறேன். இங்கே தன்னுடைய சகோதரருடைய சுக செய்தி விசாரித்து வருவதற்கு தன்னுடைய தகப்பனாரால் அனுப்பப்பட்டிருக்கிற பொழுது, அனுப்பப்பட்டு போன இடத்துல அந்த இடத்துல கிட்டத்தட்ட 6 முழமும் 1 ஜான் உயரம், கிட்டத்தட்ட 10 அடி உயரம், 9 அடி 8 இன்ச்சுமாங்க அதனுடைய அளவு. 10 அடி உயரம்னா ஒரு வீட்டுடைய ரூஃப் சீலிங் ஹைட்டு. அவன் தினந்தோறும் காலையிலையும் சாயந்தரம் வந்து என்ன செய்வான்னா, உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என் கூட யுத்தம் பண்ணட்டும், நான் ஜெயிச்சேன்னா நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சரண்டர் ஆயிடணும், நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு அடிமைகள், நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நாங்கள் எல்லோரும் என்ன செஞ்சிடறோம், உங்களுக்கு சரண்டர் ஆயிரும் அப்படி சொல்லி டெய்லி காலையில் வந்து இப்படி பேசுவான், ஒரு சவால் விடுப்பான். அதோடு கூட மாத்திரமல்லாது கூடவே சேர்ந்து என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய நாமத்தை ரொம்ப நிந்தித்து தூசித்து பேசுவான் அப்படின்னு எழுதியிருக்கும். அதாவது கெட்ட வார்த்தையில் பேசுவான், கண்டமானிக்கே பேசுவான். அப்போ இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா, இஸ்ரேல் தேசத்தில் இருந்த அந்த இராணுவ வீரர்கள் 7 பள்ளத்தாக்கில் கூடி வந்திருந்தவங்க எல்லாரும் யாருமே அவனிடத்துல யுத்தத்துக்கு போகல. எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க, நிசப்தமாக இருந்தாங்க, அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. ஆனால் அவனுக்கு முன்னாடி யாரும் என்ன செய்யலை, வாயை திறக்கலை. அப்போ அது மாதிரி அமைதியாக இருந்த அந்த நிசப்தமான அந்த நேரத்தில் இஸ்ரவேலருடைய இராணுவம் மட்டும் கிடையாது, இராணுவத்தில் இருந்த தலைவர்களும் விசேஷமாக அந்த தேசத்துக்குடைய ராஜாவாகிய சவுலும் சரி, எல்லாருமே ஒரு தொடை நடுங்கியாக பயந்து போய் அமைதியாக இருக்கிற பொழுது, அப்போ இப்படி தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொடுக்க வந்த இடத்துல எதேச்சையாக தற்செயலாக என்ன செய்கிறான், இந்த வார்த்தையை இவனுடைய காதில் வந்து விழுது, இப்படி பேசுறது. அப்போ தான் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த தாவீது சொல்கிறார், தன்னிடையில் இருக்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலருக்கு நேரிட்ட நிந்தை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? அதாவது அவ்வளோ நாட்கள், எத்தனை நாள், கிட்டத்தட்ட 40 நாள் வரைக்கும் எதை பேசியிருந்தான் இருக்குது. 40 நாளைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருமே வாயை திறக்கலாம், அமைதியாக இருந்த இடத்துல இப்போ தான் அவனுடைய வார்த்தைக்கு பதில் தரும்படியாக ஒரு சத்தம் அங்கே வருகிறது. அல்லேலூயா. எங்கேருந்து எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவனை போல ஒத்த ஒரு அரக்கன், ஒரு ராட்சசன் போல் ஒரு உருவம் கொண்டவர் இடத்துலேருந்து வரல. பொதுவாக ஒரு யுத்தம், ஒரு சண்டை வந்துருச்சுன்னா ஒரு ஈக்குவலாக இருக்கணும் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் இந்த ரெஸ்லிங், அதாவது இந்த அமெரிக்காவில் இருக்கிற அந்த குத்து சண்டையெல்லாம் நைட் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக எல்லோரும் சீரியலில் பெண்கள் பார்க்குறது மாதிரி நிறையா பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய அடிக்ஷன் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம் இன்றைக்கி அந்த ரெஸ்லிங்கில் யார் இன்றைக்கி மோதிராடி சொல்லி
அப்போ அந்த 2 பேருடைய அந்த ப்ரொஃபைல் போடுவாங்க. 2 பேர் இவன் யார், இவனோட வெயிட் என்ன, இவனோட ஹைட் என்ன, இவனுடைய எனர்ஜி என்ன, இவன் இது வரைக்கும் எத்தனை கேமில் விளாண்டு இவன் ஜெயிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி 2 பேர் போடுவாங்க. 2 பேருமே ஈக்குவலாக இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் பயங்கரமாக இருந்து ஒருத்தர் சின்னவங்களை அப்படிலாம் போட மாட்டாங்க அந்த ரெஸ்லிங்கில். அதுதான் உலக நீதியே. ஒரு போட்டி நடந்தாச்சுன்னா 2 பேர் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கிறவங்க என்ன செய்யணும்? மோதணும். ஈக்குவலாக இல்லாமல் ஒருத்தர் பெரிய திராணி உள்ளவங்களும் ஒருத்தர் ஒன்றுமே இல்லாத ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இங்கே எப்படிப்பட்டால் பார்த்தீங்கன்னா இவனை பார்த்தீங்கன்னா இப்படி அண்ணாந்து பார்க்கணும். இவ்வளோ உயரமாக அனுப்பான், கிட்டத்தட்ட 9 அடி 8 இன்ச் உயரம், ஒரு வீட்டுடைய ரூஃப் சீலிங் ஹைட்டு வரைக்கும் அவ்வளோ உயரமான ஆள், நல்ல தடியானவன். அவன் கையில் இருக்கிற ஈட்டியுடைய அந்த சைஸ் மட்டும் கிட்டத்தட்ட 90 கிலோங்கிறாங்க. 90 கிலோ வெயிட்டு, 90 கிலோன்னு கிட்டத்தட்ட 1 குவிண்டால், 100 கிலோ மூடைக்கு சமமானது. அதெல்லாம் கையில் தூக்க முடியாது. ஆனால் அவன் அசால்ட்டாக தூக்கி யுத்தம் பண்ணக்கூடியவன், அவ்வளோ பெரிய வெயிட்டு. ஆனால் அந்த 90 கிலோ வெயிட்டு இவன் இருப்பானாங்கிறது தெரியாது, யார் தாவீது இருப்பானான்னு தெரியாது. இப்போ இங்கே இருக்கிற உங்களுடைய என்னுடைய வெயிட்டில் எவ்வளோன்னா ஆவரேஜ் எல்லாருக்கும் 60 to 70. அல்லேலூயா, அவ்வளோதான். இங்கே இருக்கிற எல்லாருமே 60-70 கிலோ, அதுதான் ஒரு நார்மலானது. தாவீது ஒருவேளை அந்த ரேஞ்சில் இருந்திருக்கலாம், ஒருவேளை ஒரு 10 கிலோ முன்ன பின்ன இருந்திருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அவ்வளோ பெரிய ஒருத்தனுக்கு இவனுக்கு யுத்தம் வருமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது நினைத்து பார்க்க முடியாது. ஒருவேளை இப்படி பேசும்போது இந்த சத்தம் உடனே கோலியாத்து காதுக்கு போல, ஆனால் இப்படி இஸ்ரவேலர் மத்தியில் இப்படி பேசுகிறான் பாருங்க. அதாவது இதிலிருந்து நீங்களும் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, ஒரு வேலை அப்படின்னு சொல்லி வருதுன்னா யாராவது பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி இல்லை, அந்த வேலையை நான் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி முன்னெடுக்கிறவங்க யார் அப்படிங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு தேவைன்னு சொல்லி வரும் பொழுது அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு யாராவது பார்க்கட்டும் யாராவது செய்யட்டும் அப்படின்னு இல்லை, நாம் செய்யட்டும் அப்படிங்கிறது. அதான் யாராவது யுத்தத்துக்கு போட்டும் யாராவது பண்ணட்டும் அப்படிங்கிறதுனால இல்லை, அந்த இடத்துல நான் வரட்டும். ஆண்டவர் அந்த மாதிரி வாலண்டியராக யார் வர்றாங்கங்கிறத எதிர்பார்க்குறார். அதாவது ஆவியானவர் யாரையாவது ஒரு ஆள் ஏவ துவைக்கினார் அப்படிங்கிறதுலாம் அங்கே இல்லை. இங்கே நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. அதாவது சில நேரங்களில் அழைப்பு இருந்தால் தான் நாங்கள் அதை செய்ய முடியும், அந்த கிருபை இருந்தால் தான் அதை செய்ய முடியும், அந்த தாளந்து இருந்தால் தான் பண்ண முடியும். சும்மா போய் முன்னாடி போய் நிற்க முடியுமா? சும்மா போய் ஊழியம் செய்ய முடியுமா? சும்மா போய் ஒரு இடங்களுக்கு போய் நின்று அது சொன்னார் சொல்லி பண்ணிட முடியுமா? அதுக்குரிய ஒரு நேரம் இருக்குல்ல, அதுக்குரிய ஒரு காலம் இருக்குல்ல, அதுக்குரிய அழைப்பு இருக்குல்ல, அதுக்குரிய டைம் இருக்குல்ல. அப்படி சொல்லி என்ன செய்வானா, சிலர் சில காரியங்களை சொல்லி சமாளிக்கிறதுல என்ன செய்வானா ரொம்ப திறமையாக இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களை எதிர்பார்க்கல. மாறாக ஒரு தேவை ஒன்று வரும்பொழுது யாராவது பார்க்கட்டும் யாராவது செய்யட்டும் என்று இருக்கிறத விட அதை நான் செய்யட்டும் என்று யார் முன்னாடி வர்றாங்களோ அவங்கள ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிக்கும்போது, இதோ நான் தேசத்தில் உள்ள திறப்பை அடைக்கவும் சுவரையில் நிற்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஆனால் ஒருவனையும் காணேன். அதாவது தேசத்தை நான் அழிக்கக்கூடாது, தேசத்தை நான் பாதுகாக்கணும். அங்கே இருக்கிற ஒரு திறப்பு, ஒரு சுவரில் ஒரு ஓட்டை இருக்குது. அப்போ அந்த திறப்பு அடைக்கணும், அந்த சுவரில் இருக்கிற ஓட்டை அடைக்கணும். அது யார் நிற்பா, யார் வருவா அப்படி சொல்லி ஆண்டவர் தேடுறாரு. வாலண்டியராக தான் ஆண்டவர் தேடுறாரு தவிர, அதாவது நீ வா அப்படி சொல்லி யாரை கையை பிடிச்சி பலவந்தமாக வலுக்கட்டாயம் வளர்க்குறவர் கிடையாது. சில நேரம் சில ஆட்கள் சொல்லுவாங்க, நிறைய பேர் சாட்சி சொல்லும்போது நான் நிறைய கவனிச்சிருக்கிறேன், நான் வரவே மாட்டேன்னு சொன்ன ஊழியத்துக்கு ஆண்டவர் என்னை கட்டாயப்படுத்தி இழுத்தார். நான் எந்த காரணத்தை கூட ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன், ஆண்டவர் என் வேலையெல்லாம் போக்கடிச்சார். நான் வரவே மாட்டேன்னு சொன்னேன், எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கொடுத்து என்னை ஆண்டவர் என்ன செஞ்சார், ஊழியத்துக்கு கொண்டதார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவில் உண்மையோ சரிയോ பொய்யோ அது தெரியல, அது அவங்களுடைய பகுதி. ஆனால் வேதத்தின்படி அவர் ரொம்ப ஜெனியூனான ஆண்டவரை தவிர யாரை கையை பிடிச்சி பலவந்தமாக இழுத்து நீ வேலையை செய்யணும்னு சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவன் கிடையாது. அல்லேலூயா. நீ செஞ்சாதான்ப்பா அது நிற்கும் அப்படிலாம் கிடையாது. நீ இல்லைன்னா இன்னொரு ஆள், நான் இல்லைன்னா இந்த இடத்துல இன்னொரு ஆள், யாரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு அவருக்கு தடை இல்லை. நான் என்னை கொண்டு தான் ஒரு வேலை நடக்கணுங்கிறது அவருடைய அத்தியாயத்தில் எந்த நாளும் கிடையாது. நான் தான் பாடுவேன், நான் தான் பிரசங்கம் பண்ணுவேன், நான் தான் ஊழியம் செய்வேன், நான் இருந்தால் தான் சபையாக்கும், நான் இருந்தால் தான் தேசமாக்கும், நான் இருந்தால் தான் என் வீடாக்கும் அப்படிலாம் கிடையாது. நீ இல்லாட்டா இன்னொரு ஆளுக்கு உனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது ஒரு வாய்ப்பு. அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வரும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, யாராவது வருவாங்களா, யாராவது உதவி செய்வாங்களா அப்படிங்கிறத யார் முன்னெடுத்து வர்றாங்களோ அவங்கள ஆண்டவர் தேடுறாரு. இதே இடத்துல நமக்கு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஒரு ப்ரேயர் பேன்ஸ் நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த ப்ரேயர் பேன்ஸ் நடத்தும் பொழுது முதலாவது ஜெபக்குறிப்பு சொன்ன உடனே யாராவது ஒருத்தங்க முன்னாடி ஜெபம் பண்ணுங்க அப்படி சொன்ன உடனே யார் எதிர்பாராத நேரத்தில் ஒரு சின்ன பையன் வந்த மைக்கை வாங்கி அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதாவது ஆண்டவர் யாரை எதிர்பார்க்குறாருன்னா, நான் போட்டுமா நீ போட்டுமான்னு சொல்லி ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களை விரும்புகிறது இல்லை, மாறாக நான் போகட்டும்னு சொல்லி யார் மைக்கை பிடிச்சி ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்கள ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறார். நான் வர்றேன், நான் ஜெபம் பண்ணுறேன், ரைட், உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்குறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். முன்னாடி யார் வர்ற ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறார். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலேருந்து 6வது வசனம் வரை பார்ப்பீங்கன்னா, அவர் உலகத்தில் பிரவேசித்த பொழுது அவர் சர்வாங்க தகன பலியில் எனக்கு விருப்பமில்லை பிரியமில்லை என்றார். நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி நீர், ஆண்டவரே இதோ புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதியிருக்கிறபடி உம்முடைய சித்தத்தை செய்யும்படி வருகிறேன் என்று என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி அவர் என்ன செய்தார், உலகத்தில் வந்தார், ஊழியம் செய்தார் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்துக்கு ஊழியத்துக்கு வரும்பொழுது எப்படி வந்தாருன்னா,
அதாவது அதுக்கு ஒரு காலிங், விசேஷமான ஒரு அழைப்பு அப்படின்னு சொல்லிலாம் வரல. உலகத்தில் ஒரு தேவைன்னு சொல்லி இருக்குதுன்னு உடனே இது அவருடைய சித்தமாக இருக்கிறது என்று கண்ட உடனே, பிதாவைக தேவனுடைய சித்தத்தை தெரிந்த உடனே அவர் என்ன செய்தார்? உலகத்துக்கு வந்துவிட்டார். தமக்கென்று ஒரு ஆயத்தப்படுத்தப்பட்ட சரீரத்தில் அவர் என்ன செய்தார்? ஊழியம் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இல்லை பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம், ஏதாவது நேரம் கிடைக்கும் பார்ப்போம், நாம் இல்லைன்னா வேறு யாராவது ஒரு தூதன் அனுப்புவோம், இல்லைனா ஒரு பிரதானமான யாராவது ஒரு நபர்களை தெரிந்து கொண்டு அவங்கள ரட்சகனை அந்த உலகத்துக்கு தெரிந்து கொள்ளுவோம், அவங்களை உலகத்தின் பாவத்தை சுமந்து தெரிந்து தேவாட்டுக்குட்டியை மாற்றி விடுவோம். அப்படிலாம் இயேசுவானவர் காத்திருக்கவில்லை. ஒரு தேவைன்னு சொல்லி வந்த உடனே இயேசு என்ன செய்தார்? தானே இந்த பூமிக்கு என்ன செய்தார்? இறங்கி வந்துட்டார். இந்த செய்தியுடைய தாற்பயம் என்னென்னா, காரியம் என்னென்னு கவனிப்பீங்கன்னா, ஒரு தேவைன்னு சொல்லி வந்துருச்சுன்னா அந்த இடத்துல முதல்ல உள்ள இறங்கி வர்ற ஆட்களை யார் முன்னெடுத்து முந்தி வர்றாங்க அப்படிங்கிறவங்களும் ஆண்டவர் பார்க்குறாரு. இல்லையா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா விலகி போகிறதுல நம்ம எல்லாரும் விசேஷமான ஆட்கள். எல்லாருமே எந்த ஒரு காரியத்திலையும் விலகி போகிறவங்க, அதாவது ஆண்டவருடைய காரியத்தில் விலகி போகிறவங்கள ஆண்டவர் ஒரு காலம் அவங்கள பயன்படுத்தவே முடியாது. ஒரு காலம் பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தவே மாட்டார். அவருடைய அகராதியில், அவருடைய அத்தியாயத்தில் ஒரு தேவை, ஒரு காரியம், ஒரு குறை இருக்கிறது என்று கண்டும் தன் இருதயத்தை அடைத்து வழி விலகி போகிற எந்த ஒரு கிறிஸ்தவனையும் அவர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, அவர் பயன்படுத்தவும் முடியாது, பயன்படுத்தவே மாட்டார். லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு உவமை இயேசுவானவர் சொன்னார். 3 பேர் குறித்து சொன்னார். ஒரு மனுஷன் எருசலேம்லேருந்து எரிகோலேருந்து எருசலேம் போனால், போகும்போது அவன் கொலைவீரம் குற்றையூரமாக கிடக்கிற பொழுது, அப்போ அந்த வழியை ஒரு ஆசாரியன் வந்தான், ஒரு லேவியன் வந்தான். அந்த 2 பேரும் பார்த்து என்ன செஞ்சாங்க? பக்கமாய் வழி விலகி போனார்கள். உதவி செய்ய முடியும், திராணி இருக்குது, திராணி இருந்து உதவி செய்யலை. அவனுக்கு ஏதாவது பண்ண முடியும், ஆனால் தெரிந்து என்ன செய்யலை, உதவி செய்யலை. அவங்க பக்கமாக விலகி போயிட்டாங்க. அதே மாதிரி ஆனால் அதே இடத்துல 3வது ஒரு நபர், நல்ல சமாரியன் ஒருவர் வருகிறார். அவர்கிட்ட யாரும் சொல்லலை, நீ செய்யலாமா, நீ பார்க்கலாமா, பண்ணலாமா, இல்லைன்னா இப்படி செஞ்சால் ஏதாவது ஒன்று பிரச்சனை வருமா, அதெல்லாம் அவர் எதுவுமே யோசிக்கலை. தேவைன்னு ஒன்று இருக்குது, ஒருத்தர் முன்னாடி கிடக்கிறான், அவனுக்கு உதவி செய்யணும்ல அப்படி சொல்லி என்ன செய்தார்னா உடனே இறங்கி உதவி செய்கிறார். அப்போ ஆண்டவர் 3 பேரில் யாரை பிரதானமான நபராக பார்க்குறாருன்னா, விலகி போனதான லேவியனை பார்க்கல, விலகி போன ஆசாரியனை பார்க்கல, உதவி செய்கிற எந்த மனிதனோ அவனை பார்க்குறார். ஆண்டவர் விசேஷமானவனாக நினைக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தியில் இது கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களோட கூட என்னோட கூட ஆண்டவர் பேசுகிறது. நாம் எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு தேவையும் பார்த்து அதை விலகி போகக்கூடிய ஒரு சிந்தனை இருக்குது பார்த்தீங்களா, இது நமக்குரியது அல்ல அப்படி நினைக்கிறோம் பார்த்தீங்களா, இது எனக்குரியது அல்ல அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் உங்களுடைய பெரிய விழுகை இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் வளர முடியாதபடி நீங்களே உங்கள் தலைமையில ஒரு பெரிய கள்ளத்துக்கு வைத்துக் கொள்றீங்க, உங்கள் முதுகில் கட்டிக்கிறீங்க. நீங்கள் என்றைக்குமே நிமிரவும் முடியாது, நடக்கவும் முடியாது, பலவீனமாக தான் இருப்பீங்க. இது எனக்குரியதல்ல, இது என்னுடையதல்ல, இது நான் செய்ய வேண்டியதில்லை, இது நமக்குரியதல்ல, இது என்னுடையதல்ல, இது யாராவது பார்க்கட்டும், யாராவது செய்யட்டும். இப்படி விலகி போகிறவர்களை ஆண்டவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்கிறவர் கிடையாது. இல்லையா? பேசாட்டுக்கு சாப்பாடு கொடுக்க வந்தோமா, சாப்பாடு கொடுக்க வந்த இடத்துல அண்ணனை பார்த்தோமா, பேசணுமா, அதுக்கு ஒரு அடையாளமாக அவர்கிட்ட ஏதாவது ஒன்று வாங்கணுமா, வாங்கிட்டு நேராக போய் வீட்டை பார்த்து திரும்பி போனோமா அப்படின்னு சொல்லி இல்லாமல், சாப்பாடு கொடுக்க வந்த இடத்துல ஒரு தேவைன்னு சொல்லி இருக்கணும். உடனே எல்லாரும் பயந்து தொடநடுங்கி கொண்டிருக்கிற பொழுது ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா, இதோ நான் வருகிறேன், நான் போய் யுத்தம் பண்ணுகிறேன் அப்படி சொல்லி ஒருத்தர் வர்றான் பார்த்தீங்களா, அதை ஆண்டவர் பார்க்கிறார். இல்லையா? அதாவது தாவீதுட்ட என்ன ஸ்கில் பவர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கோலியாத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறாரா, பயங்கரமானாலா, பெரிய டேலண்டானாலா, நல்லா யுத்தம் பண்ணக்கூடியவனா, நல்ல சண்டை பண்ணுகிறவனா, யுத்த வீரனா, அப்படிலாம் ஆண்டவர் ரொம்ப பார்க்கல. அதாவது நீங்கள் என்னவா இருக்கிறீங்கிறது ஒரு கேள்வியே கிடையாது. இல்லையா? நமக்கு நம்மளை குறித்து தான் நிறைய என்ன செய்யணும்னா, நம்மளை குறித்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நான் பலவீனமான ஆள், நான் முடியாத ஆள், நடக்கவே கஷ்டப்படுறேன், வாசிக்க கஷ்டப்படுறேன், எலும்ப கஷ்டப்படுறேன், பேசுறதுக்கு யோசிக்கிறேன், நான் திரு முடிச்சுட்டு இருக்கிறேன், ஒரு இடத்துல போய் நின்னா எனக்கு பயந்துருவேன். இப்படி நம்மளை குறித்தே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை பிசாசு தான் கொடுப்பானே தவிர, இந்த பிசாசு கொடுக்குற தாழ்வு மனப்பான்மைக்கெல்லாம் நிறைய பேர் உள்ள போய் விழுந்து கிடக்கிறாங்களே தவிர, என்னால் முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எப்படி வாழவே என்னால் முடியும்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி ரொம்ப குறைவு. ஆனால் இதில் யார் தேர்ச்சி பெறுகிறார்களோ, யார் என்னால் முடியும் சொல்லி இருக்கிறாங்களோ அவங்கள ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். அவங்கள முன்னாடி நின்று அழகுபடுத்தி பார்த்துருக்கிறார். இல்லையா? அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற பொழுது இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஒரு சம்பவம் ஒன்று வாசிக்க வேண்டாம், நம்ம நேரம் கிடையாது. யோவான் சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா அதில் 6ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் உண்டு. எல்லோரும் தெரியும் என்ன அதில் போட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நின்று அவர் பேசுகிறார், பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே ஜனங்கள்லாம் கிளம்பி இப்போ போகலாம். ஆனால் போகும்போது வழியிலே பசியினால் அவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்களே, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே அப்படி சொல்லி ஆண்டவர் முடிவு பண்ணி, உங்கள் இடத்துல என்ன இருக்கிறது அப்படி சொல்லி கேட்குறாரு. இல்லையா? உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அவங்க எல்லோரும் ஒரே கோரஸாக ஒரு பதில் சொல்கிறாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இல்லையா? சொல்லுங்கள். ஆமாம், நம்மகிட்ட யார்கிட்டே கேட்டால் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டால் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. இந்த ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற ஆட்களோ ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, ஒரு நாள் பயன்படுத்தவே முடியாது. ஒரு டீ கடைக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹோட்டல் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 4 பேர் போகிறாங்கன்னா அந்த 4 பேருமே ஒருத்தர் மனசில் என்ன யோசிப்பாங்க, இங்கே டீயை குடிச்சிட்டு நம்ம தலையில் கட்டி விட்டுருவானோ அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்,
அப்போ தான் பேண்ட்டில் இருக்கிற பையில் இருக்கிற பணத்தில் தூக்கி எடுத்து ஒழிச்சு வைப்பான். ஏடிஎம் கார்டு இல்லைம்பான், ஜிபே வேலை செய்யாதும்பான், மறந்து வீட்டில் ரூபாய் வச்சுட்டேன்பான், ரூமில் வச்சுட்டேன்ட்டேம்பாங்க. சொல்கிற புரியுதா உங்களுக்கு? நான் என்னுடைய சாட்சி சொல்கிறேன், இது பெருமைக்காக இல்லை, கர்த்தருடைய கிருபை முன்னாடி சொல்கிறேன். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சரி, ரட்சிக்கப்பட்ட பிறகும் சரி, இப்பயும் சரி, அதான் நான் என்னைக்கு படித்து முடிச்சு என்னைக்கு வேலைக்கு வெளியே வந்தேனோ, என் கையில் ரூபா பிளங்க ஆரம்பிச்சேனோ, ஒரு நாள் என் கூட இருக்கிறவங்களை செலவழித்து நான் அதில் நான் டீ வாங்கி குடிச்சு சாப்பிட்டது என் பழக்கமே கிடையாது. இல்லையா? 5 பேர்னாலும் சரி, 10 பேர்னாலும் சரி, 15 பேர்னாலும் சரி, எல்லாருக்கும் நான் தான் பில்லை கொடுத்துருக்கிறேன், நான் தான் செலவழிப்பேன். அப்படி தான் என்னுடைய பழக்கத்தில் இருந்திருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும். அதான் இன்னொரு ஆள் கொடுக்கட்டும் சொல்லி காத்துக்கிட்டு கிடையாது. செலவழிக்கிறதுல தாராள ஒரு மனப்பான்மை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ இங்கே என்கிட்ட இல்லை அப்படிலாம் சொன்னது கிடையாது. அதனால் இறைக்கிற கிணறு ஊருங்கிற மாதிரி இருக்கிற காசெல்லாம் செலவழிச்சிருக்கிறேன். நாளைக்கு வேணுமே சொல்லி யோசித்ததே கிடையாது. இந்த ரூபா நாளைக்கு வேணுமே இதை பத்திரமா வச்சிருக்கணும்னு சொல்லி. இன்றைக்கி செலவழிச்சேன்னா இன்றைக்கி எவ்வளோ செலவழிச்சேன்னா அந்த ரூபா நாளைக்கு எனக்கு வந்துடும். இல்லையா? நீங்கள் வேணால் அப்படி செலவழிச்சு பாருங்கள் இந்த செய்தியை கேட்குறவங்களாம். அப்போ இங்கே கேட்குறாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? எங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது. ரைட்டு, நல்லது. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த பிலிப்புங்கிறவர் என்னென்னா அங்கங்கே நோட்டம் போட்டு அத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்குள்ளே ஒரு பையன்ட்ட 5 அப்போ 2 மீன் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறார். இது ஒரு திறமையான மனுஷன். இல்லையா சொல்லுங்கள்? யாருக்கிட்ட எவ்வளோ ரூபா இருக்குங்கிறத இன்னொருத்தங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப விசேஷமான ஆட்கள். ஒருத்தரோட பையில் எவ்வளோ ரூபா இருக்குது, ஒருத்தரோட பையில் என்னென்ன பொருளாக இருக்குது, இன்னொருத்தருடைய பர்ஸில் என்னென்னலாம் இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பீங்க? ரொம்ப விசேஷமான ஆட்கள். இங்கே அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? உங்கள் பையில் உள்ளதை பார்க்க மாட்டீங்க, அடுத்த பையில் உள்ளதை எட்டி பாப்பா அப்படிங்கிறவங்க சத்தம் இல்லையே சொல்லுங்கள். நான் சொல்கிற புரியுதா இல்லையா? என் பர்ஸில், என் பாக்கெட்டில், என் சட்டை பையில் இருக்கிறது, என் ஃபேன் பையில் இருக்கிறத நான் பார்க்க மாட்டேன். ஆனால் அடுத்த ஆள் பையில் இருக்கிறது என்னங்கிறது எட்டி நோட்டை பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி இருக்க ஆட்கள் யார் இருக்கிறீங்களா? கிடையாது. பார்க்க மாட்டேன், எடுத்துருவோம். அப்போ இங்கே கவனிப்பீங்கன்னா இங்கே சொல்லப்படும் பொழுது இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட 5 அப்போ 2 மீன் இருக்குது. உடனே இயேசு அதை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பெற்று கொடுத்தார் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. இயேசு அதை எடுத்து ஆசீர்வதித்து என்ன செய்தாரா? பெற்று கொடுத்தார். அப்போ இங்கே நம்ம கவனிக்கப்பட வேண்டிய செய்தி என்னன்னா, அந்த பையன் கொடுக்காம இயேசு அதை எடுத்திருக்க முடியாது. இல்லையா? இல்லை அவன்கிட்ட போய் இப்போ இவர் போய் பிடுங்கிருப்பாரா? கற்பனை பண்ணி பாருங்க. ஏண்டா இங்கே இத்தனை பேர் தேவை இருக்குது, நீ 5 அப்போ 2 மீன் வச்சுட்டு கம்கமாக உட்காந்துருக்கிறியா, மவனே கூறாத அப்படின்னு சொல்லி பிடுங்கிருப்பாரா? அவர் அப்படிலாம் வாங்குறவர் கிடையாது, அப்படிலாம் பலவந்தமாக கேட்குறவர் கிடையாது. நீங்களும் நானும் கொடுக்காம கையில் வாங்குகிற தேவன் நம்முடைய தேவன் கிடையாது. இல்லையா? நான் கொடுக்காம அவர் எடுக்க மாட்டார், நான் கொடுக்காம அவர் வாங்க மாட்டார். அப்போ அந்த சின்ன பையன் அவன் கொடுத்தான், அதை அவர் எடுத்தார், அதை ஆசீர்வதித்து 5000 கணக்கான ஜனங்களுக்கு என்ன செய்தார்? அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். அதுதான் தேவனுடைய பிரதான காரியமாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. அப்போ நம்ம கவனிக்கப்பட வேண்டிய தேவை என்ன காரியம் என்னன்னா, ஒரு இடத்துல நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் சாப்பாடு இருக்குது, தேவையோட உட்காந்துருக்குறாங்க. அப்போ என்கிட்ட என்ன இருக்குதோ அதை நான் கொடுத்தேன்னா அதை ஆசீர்வதிப்பார். ஆனால் இது பத்துமா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கிற கேள்வி என்னன்னா, நான் என்ன செய்ய முடியும், என்கிட்ட இருக்கிறத கொடுத்து என்ன செய்ய முடியும்? இதெல்லாம் உனக்கு தேவையில்லையா? உன்கிட்ட என்ன இருக்குது, உன்கிட்ட என்ன கொடுக்க முடியும், அதை நீ செய்ய, நீ கொடு, அப்புறமேட்டு என்ன நடக்கிறதுங்கிறத பார். இல்லையா? நம்முடைய மேகசின் நாட்டுகள் முன்னாடி வாசித்த ஒரு செய்தி, அமெரிக்காவில் பிலதெல்பியா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சர்ச், அதில் சண்டே ஸ்கூல் நடக்கும். அந்த சண்டே ஸ்கூலில் ஒரு ரொம்ப பலவீனமான ஒரு 9 வயசு பிள்ளை ஒருத்தி வருவாள். அவள் பேர் ஹேட்டி வயாட். அந்த 9 வயசு பிள்ளை அந்த சண்டே ஸ்கூலில் உட்கார வரும்பொழுது அவள் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் போய் உள்ளே போய் ரூம்குள்ளே போய் உட்காந்துக்குருவாங்க. இடம் இருக்காது. இப்போ வாசல் வெளியே உட்காந்துருப்பாள். அடுத்த ஒரு 2 வருஷத்தில் ரொம்ப சிக்காய் பலவீனப்பட்டு செத்து போயிட்டாள். அவள் செத்தோடனே அவளை அடக்க மாட்டாங்க. அவளுடைய படுத்துறது அவள் பெட்டு, அவள் தலையணை கீழே ஒரு கவரில் லெட்ரு இருந்தது. அந்த லெட்டரில் 57 சென்ட் பணம் இருந்தது. அதோடு கூட ஒரு லெட்ரு ஒன்று எழுதி வச்சுருந்தா. இந்த பணத்தை வச்சு சண்டே ஸ்கூலில் பெருசாக கெட்டுங்க, என்னை போல் வெளியே ஒரு சிலர் உட்காரக்கூடாது, எல்லாருமே உள்ளே உட்காரணும் சண்டே ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி அவள் எழுதி வச்சுருந்தா. அந்த சண்டே சர்வீஸில் அந்த லெட்டரை எடுத்து அந்த பாஸ்டர் எல்லாருக்கு முன்னாடி வாசிக்கிறார். இப்படிப்பட்ட செய்தி அந்த பொண்ணு எழுதியிருக்கிறார். அதோட கூட அவள் தான் சேர்த்து வச்சுருந்த 57 சென்ட் பணத்தை என்ன செஞ்சுருக்கிறார்? அந்த சண்டே ஸ்கூல் பில்டிங்க்கு ஆதாரமாக முதலாவது ஆளாக கொடுத்துருக்குறார் அப்படின்னு. உடனே இந்த செய்தி எல்லாம் அந்த மக்களுக்கு, விசுவாசிகள் எல்லாருக்கும் வந்துடுறது, எல்லாருக்கும் வேகமாக பரவி வைராக்கியப்பட்டு நாங்களும் செய்வோம், நாங்களும் கொடுப்போம், அந்த பெண்ணுக்கு அவளை வைராக்கியமாட்டு சொல்லி எல்லாம் சேர்ந்து எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்க கடைசியில் பார்த்திங்கன்னா 3300 பேர் உட்காரக்கூடிய அளவில் ஒரு பெரிய சர்ச் ஒன்றும், 1400 பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் உட்காரக்கூடிய அளவில் ஒரு பெரிய பில்டிங்கும், சண்டே ஸ்கூல் உட்கார்றதுக்கு ப்ரைவேட்டாக ஒரு பெரிய பில்டிங் ஒன்று போட்டு இன்றைக்கி அமெரிக்காவில் பிலதெல்பியாங்கிற இடத்துல இருக்கிறது. அந்த பில்டிங்குடைய ஞாபகார்த்தமாக யார் பேர் எழுதியிருக்குன்னா இந்த பிள்ளையோட பேர் எழுதிப்பட்டிருக்குது, ஹேட்டி வயாட் அப்படின்னு சொல்லி. இல்லையா? அதை தாண்ட இருந்த வெறும் 57 ரூபா. நம்ம சொல்லுவோம்ல 57 ரூபா. உங்கள்கிட்ட 57 ரூபா யார்ட்டெல்லாம் கையில் இருக்கும்? இந்த செய்தி முடிஞ்ச உடனே வாங்கணும்னு நிறையா இருக்கும். கிட்டத்தட்ட அதே எனக்கு இன்றைக்கி நான் ஊழியத்து பிறகு என்ன செய்யும், போதுமானதாக இருக்கும். 57,000 கூட இருக்கும். ஆமாம், சிலர்கிட்ட 5,70,000 கூட இருக்கும். அவங்களாம் சத்தம் இல்லையா சொல்லுங்கள்? சிங்கிள் டீயே வாங்கி கொடுக்க மாட்டாங்க, இவங்க 5,70,000 கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா ஒரு ஹோட்டல் போனால் யார் பில்லு கொடுப்பான்னு சொல்லி இன்னொரு ஆள் மூஞ்சி என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத எடுத்து செலவழிங்க. அடிப்படை. இன்னொரு ஆள் செலவழிக்கிட்டு என் பணம் பத்திரமா இருக்கட்டும் சொல்லி நினைக்காதீங்க. பணம் இல்லாட்ட பிரச்சனை இல்லை, அது வேறு. உன்ட்ட ரூபாய் இல்லையா, அது வேறு. ஆனால் ரூபாயை கையில் வச்சுட்டு அதை பத்திரமா ஒதுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த செய்தி சொல்கிறாரு. இல்லையா? சரி, நமக்கு அடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் வாசித்துட்டு இருக்கிறோம். இதில் கவனிக்கிற பொழுது, அதாவது கோலியாத்தோடு கூட ஒரு யுத்தம்னு சொல்லி வரும்பொழுது தாவீது என்ன செய்யலைன்னா, ஒரு அழைப்பு அப்படி சொல்லி என்ன செய்யலைன்னா, ஒரு காலிங் வரட்டும் அப்படி சொல்லி காத்துக்கிட்டு இருக்கல. இந்த இடத்துக்கு யுத்தத்துக்கு நான் என்னுடைய எழுதி ஒரு மெயில் பண்ணுறேன், இல்லைனா ஒரு கொரியர் பண்ணுறேன், என்னுடைய செய்தி ராஜாவுக்கு போட்டும், அவர் அதை வாசித்து பார்த்து அவர் பிரியம்னா என்னை ஒரு இன்டர்வியூ பண்ணட்டும், அவரோட இன்டர்வியூவில் நான் போய் கலந்துக்கிட்டு அதுக்கடுத்து நான் செலக்ட் ஆனால் அதுக்கடுத்து என்ன செய்கிறேன், யுத்தத்துக்கு போகிறேன் அப்படி சொல்லி வெயிட் பண்ணலை, காலி பண்ணலை. அல்லது இது தனக்கு அடாத வேலை என்று ஒதுங்கவும் இல்லை. அல்லேலூயா. தனக்கு அடாத வேலைன்னு சொல்லி என்ன செய்யலை, ஒதுங்கவும் இல்லை. இன்றைக்கி ஒதுங்கிக்கிட்டு இருக்கிற ஆளை குறித்து தான் இந்த செய்தி என்ன செய்கிறோம்னா வாசிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் நமக்கு குடும்பம், நமக்கு தேவையா, நம்ம பெசாட்டு ஒதுங்கி பெசாட்டுக்கு இருப்போம் அப்படின்னு இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறாங்க. எஸ்தர் புஸ்தகத்தில் மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குமா, இந்த மாதிரி விஷயம் அப்படி சொல்லும்பொழுது அவள் சொன்ன ஒரு பதிலை பார்த்திங்கன்னா ரொம்ப நிதானமாக பக்கமாக பேசினான். ஆக்சுவலாக எஸ்தருங்கிற பேர் அந்த புஸ்தகத்துக்கு வச்சிருக்கவே கூடாது. அந்த புஸ்தகத்துக்கு சரியான நபர் பேர் வச்சுருக்கணும். யார்கிட்ட பேர் வச்சுருக்கணும், மொர்தெகாயத்தான் பேர் வச்சுருக்கணும். ஏன்னா அவளை உருவாக்கின ஆளை யார் தான், அதாவது உருவாக்கினவன் பெரிய ஆளா, உருவாக்கப்பட்ட ஆள் பெரிய ஆளாங்கிறத கேள்வி கேட்கணும். பைபிள் படி கேட்போமே, படைத்தவர் பெரிய ஆளா, படைக்கப்பட்ட ஆள் விசேஷமான ஆளா, சிருஷ்டித்தவர் பெரியவரா, சிருஷ்டிகர் பெரியவரா, அல்லது சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்து பெரியதா அப்படின்னு பார்த்தா எஸ்தரா மொர்தெகாயை பார்த்தா மொர்தெகாய் தான் விசேஷமான நபர். அவர் பதில் சொல்கிறாரு, ஏமா உனக்கு இந்த காலத்தில் கிடைத்திருக்கிற ராஜமன்மை பயன்படுத்திக்கலாம்ல, நீ என்ன பேசுகிறேன்னா சட்டம் பேசிக்கிட்டு இருக்கிற. யாராவது அழைப்பிக்கப்படாமல் போனால், அவர் செங்கோலை நீட்டாமல் போனால், அதை நான் தொடாமல் போனால், அப்படி போனால் வந்தால், இருந்தால் போனால் வந்தால், என்னத்தையாவது பேசிட்டு லொடலுடன் பேசாத. எஸ் ஆர் நோ, முடியும்னு சொல்லி முடியாதுன்னு சொல்லு, இல்லைன்னா விலகு, ஒதுங்கிக்கோ. இல்லையா? அவன் பதில் அடுத்து வந்த பாருங்க. அப்புறமேட்டு தான் அக்காவுக்கு என்ன வந்தது, ஒரு ரோசம் வந்தது. நான் அல்லும் பகலும் புசியாவலும் குடியாவலும் என்ன செய்கிறேன், உபவாசம் இருக்கிறேன் அப்படி சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா உபவாசம் இருந்தால் ஜோமனான்னு பார்க்குறோம். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு தேவைன்னு வந்தாச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா, நிறைய பேர் சட்டங்களையும் சாக்கிரமந்தங்களையும் என்ன குறை நிறைய இருக்குதோ அதைத்தான் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்லைன்னா அம்மாஞ்சி மாதிரி சோம்பேறி மாதிரி ஒரே ரூம்குள்ளே உட்காந்துட்டு ஜோம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இல்லையா, என்ன ராத்திரி பகலும் ஜோம் பண்ணிட்டு இருந்தால் என்னையா நடக்க போகுது, வேலை செய்யி, பேசு, யார் இடத்துல போய் பேசணுமோ பேசு, வெளியே கிளம்பு, ஊழியம் செய்யி. பகற்காலம் இருக்கு மட்டும் நான் ஊழியம் செய்ய வேண்டும். எந்த நேரம் சும்மாவே உட்காந்துட்டு இருக்க முடியுமா, அரண்மனையிலே சொகுசாக இருக்க முடியுமா, வெளியே வா, பேசு. இயேசு கிறிஸ்து இடத்துல பார்க்க போகிறது லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் முதல் 4 வசனம். அதில் என்ன எழுதியிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவனுடைய வீட்டில் போய் அவர் என்ன செய்திருக்கிறார், பந்தி இருக்கிறார். அங்கே உட்கார்ந்துருந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே அவருக்கு முன்னாடி ஒரு நீர்க்கோர்வை வியாதி உள்ள ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறான். அப்போ இப்படி இருக்கிற பொழுது அந்த இடத்துல உள்ளவங்களாம் சுற்றி பார்க்குறாங்க, இவர் என்ன செய்வாரோ என்று என்ன செய்தாங்களாம், பார்த்தாங்களாம். அழகாக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்வாரோ, ஏனென்றால் ஓய்வு நாளில் அவர் என்ன செய்யணும், ஓய்வு நாளில் என்ன செய்யக்கூடாது, சுகமாக்கக்கூடாது. ஓய்வு நாளில் ஒருத்தர் இழுத்துட்டு கிடந்தாலும் சரி, செத்தாலும் சரி, அவனுக்கு என்ன செய்யக்கூடாது, வைத்தியம் பார்க்கக்கூடாது. இதுதான் சட்டம், இதுதான் மோசை எங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் சொல்லி அன்னைக்கு இருந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் எல்லாம் கூடியிருந்து அவங்கெல்லாம் அப்படி இருதயத்தை இருமாப்பா கடினப்படுத்தி கொண்டு உட்கார்ந்துருக்கிற பொழுது ஏசு அவங்கள பார்த்து கேள்வி கேட்டார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி. எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. உடனே அவனை எழுப்பி அவனுக்கு சுகம் தந்தார், அவனை அனுப்பிவிட்டார். அப்போ என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, தானும் செய்ய மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான், தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான், தானும் செய்ய மாட்டான், மற்றவங்களையும் செய்ய விட மாட்டாங்கிற மாதிரி சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா சட்டத்திட்ட பேசுவாங்க. ரொம்ப இப்படி சொல்லுது தெரியுமா, அது சொல்லுது தெரியுமா, இது என்ன அது என்ன. காரணம் என்னன்னா, தங்களுக்கு இயலாது, தங்களால் முடியாது. தங்களால் முடியாதது, தங்களுக்கு இல்லாத இயலாமை என்ன செய்யறதுன்னா சட்டத்திட்ட சொல்கிறது, அப்படி பேசுறது. இவங்களால் ஒரு ஊழியம் செய்ய முடியாது, இவங்களால் ஒரு காரியத்தை எதுவும் பண்ண முடியாது, இவங்க எந்த விதமான காரியத்துக்கு ஆகிற ஆட்கள் கிடையாது, இவங்க ஆண்டவர் எதிர்பார்க்குற எழுப்புதல் திட்டத்தில் எந்த விஷயத்திலும் பயன்படுத்தப்பட போகிறதும் கிடையாது. அவங்களுக்கே தெரியும். தாங்கள் சும்மாவே இருப்போம், ப்ரேயர் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம் சொல்லி ஒரே இடத்துல உட்காந்துருப்போம், வெளியே நகல மாட்டோம், அப்படியே இருந்து கொண்டே இப்படியே காலத்தை கடத்தி தேசத்தில் எழுப்புதல் வந்ததுன்னு சொல்லி மாயமாலமான வார்த்தையை பேசி இப்படியே காலத்தை கடத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிற இந்த உலகத்தில் இன்னைக்கு எந்திரிச்சு செயல்படக்கூடிய முன்னாடி வர்றது யார், எத்தனை பேர் அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா ரொம்ப எதிர்பார்க்குறாரு. சரி, இப்படிலாம் இவர் ஆவேசமாக இப்படி பேசின உடனே, உற்சாகமாக பேசின உடனே என்ன செஞ்சுருக்கணும், அங்கே இருக்கிறவங்களாம் இவனை பார்த்து உற்சாகப்படுத்தியிருக்கணும். இல்லை அவனுடைய சகோதரர் 3 பேர், எலியாப், அபினதாப், சம்மா 3 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா, மிலிட்ரியில் இராணுவத்தில் அங்கே இருந்தாங்க. அவங்க 3 பேர் என்ன செஞ்சுருக்கணும், இவனை முதுகை தட்டி கொடுத்து என்ன செஞ்சுருக்கணும், பலே பேஸ், யாருமே யுத்தத்துக்கு முன்னாடி போகாத போது நீயா ஒரு ஆள் என்ன செஞ்சுருக்கிற, வந்திருக்கிற, ரொம்ப நல்லது தம்பி, நாங்கள் கூட பயந்துட்டு இருக்கிறோம், நீ வந்துட்டியாடா அப்படி சொல்லி என்ன செஞ்சுருக்கணும், நியாயமானபடி என்கரேஜ் பண்ணணும்ல. அதாவது ஒன்றை என்னால் செய்ய முடியாது ஒரு காரியத்தை, அப்போ இன்னொரு ஆள் செய்ய போகிறாங்க, அப்போ அந்த விஷயத்துக்கு நான் என்ன செய்யணும், அவங்கள பார்த்து
சந்தோஷப்படணும். நான் வந்து எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கிறேன், ஆனால் இன்னொரு ஆள் பயப்படாமல் இறங்கி வேலை செய்யணும். அப்போ அவனை பார்த்து நான் என்ன செய்யணும்? உற்சாகப்படணும். நான் வந்து ஒரு சோம்பேறி, நான் ஒரு காரியத்துக்கு ஆக மாட்டேன், சும்மாவே இருப்பேன். ஆனால் இன்னொரு ஆள் வேலை செய்கிறான், இன்னொரு ஆள் பிரயாசப்படுறான். அப்போ அவனை பார்த்து என்ன செய்யணும்? என்கரேஜ் பண்ணணும். ஆனால் மாறாக இங்கேருந்து எளியா அவனை பார்த்து என்ன கேட்டார் பார்த்தீங்கன்னா, பார்த்து பேசின பேச்சுலாம் கண்டமணிக்கான பேச்சு. அந்த கொஞ்சம் ஆடுகளை எங்கே விட்ட? 1 சாமுவேல் 17:28 அந்த கொஞ்சம் ஆடுகளை எங்கே விட்டாய்? உன்னுடைய துணிகரத்தை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய இருதயத்தின் அகங்காரத்தை அறிந்திருக்கிறேன். நீ எதுக்கு இங்கே வந்த? யாரை கேட்டு வந்த? நீ வந்துட்டியா, கொடுத்துட்டியா, கிளம்பு. அதாவது அவன் மேலே அவ்வளோ ஆத்திரப்பட்டு பேசுனது வேற யாரும் கிடையாது, சொந்த சகோதரன், கூட இருக்கிறவங்க. மத்தேயு 10:36 இயேசு சொன்னார், உங்களுக்கு சத்துரு யாரு? உங்களுடைய வீட்டாரு. நம்மளை வந்து திட்டி பேசணும், நம்மளை கிண்டல் பேசணும், நம்மளை கேலி பேசணும், நம்மளை மட்டப்படுத்தி பேசணும், பரியாசம் பண்ணணும். இதுக்கு வந்து வெளியிருந்து யார் வர வேண்டியதில்லை, ரசிக்கப்படாதே வர வேண்டியதில்லை, வேற ஊரில் இருந்து வண்டி பிடிச்சி லாரி பிடிச்சி வர வேண்டியதில்லை. நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை கேலி கிண்டல் பண்ணுவான், நம்ம கூட இருக்கிறவங்களே நக்கல் நையாண்டி பண்ணுவான். ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற பொழுது தான் கர்த்தர் உங்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவார். அல்லேலூயா. உங்களை 4 பேர் மட்டமாக பேசுகிறாங்களா, பயப்படாதீங்க, அவங்களோட நீங்கள் நல்லா இருப்பீங்க. 4 பேர் உங்களை வந்து தரக்குறைவாக பார்க்குறாங்களா, அவங்களோட நீங்கள் சிறப்பான ஆள். 4 பேர் உங்களை ஏளனமாக பார்க்குறாங்களா, ஏளனமாக பார்க்குறவன் கடைசி வரை அப்படி தான் இருப்பான். ஆனால் யாரை ஏளனமாக பார்க்குறாங்களோ அவங்க கண்ணு முன்னாடி கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், வளர்த்து விடுவார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஊழியத்தில் நான் வளர்ந்த விஷயமே என்னென்னா, வளர்ந்த காரியம் என்னென்னா, என் கூட இருந்த சக நண்பர்கள் தான். அல்லேலூயா சொல்லுங்கள். நாம் போன ஊரில், நம்ம சந்தித்த இடத்துல, நம்ம இருந்த பணித்தளத்தில், நாம் பார்த்த சபையில் உள்ளவங்க, நம்ம பார்த்து இருந்த இடங்களில் நம்ம கூட இருக்கிற ஆட்கள், இவங்க தான் நீ ஊழியத்தில் வளர்த்து விட்டது. எப்படி வளர்த்து விட்டதுன்னா, எப்படி நடக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி பேசணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி வாழணும், எந்த மாதிரி காணப்படக்கூடாதுங்கிறத வளர்த்து விட்டவங்கள, உருவாக்கி விட்டவங்கள என் கூட இருக்கிற நல்ல நண்பர்கள் தான். நல்ல நண்பர்கள்னா நான் பேருக்கு நல்ல நண்பர் சொல்கிறேன், நல்ல நண்பர்கள்ங்கிற பேரில் இருக்கிற நல்ல நண்பர்கள். அல்லேலூயா. அதாவது இவ வளர்ந்துடக்கூடாது, இவ உருவாகிடக்கூடாது. இது வந்து உலகத்தில் எந்த மூலையில் போனாலும் இருக்கும். சொந்த சகோதரனே தன்னுடைய சகோதரனை வளர விடுவதற்கு எதிர்பார்க்க விடவே இல்லையே. எப்பரா நீங்கள் வந்த, எதுக்கடா வந்த? ஆடை பற்றி கவலை பாருங்க. இராணுவத்தில் இருக்க பொழுது இவனுக்கு கவலை எங்கே இருக்குது? ஆட்டு மேலே கவலை இருக்குது. யோக்கிய வாரா சொம்பத்துக்கு ஒளிச்சுங்கிற மாதிரி இருக்குது. ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிற, ஒரு ஊழியம் செய்யாமல் இருக்கிறவன். ஆனால் ஊழியம் செய்ய முன்னாடி வந்தவங்களை பார்த்து குறை பேசுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. தான் எழும்பி ஊழியம் செய்வது கிடையாது, தான் எழும்பி செயல்படுவது கிடையாது, தான் எழும்பி ஆண்டவருக்காக கிரியை செய்வது கிடையாது, சும்மாவே இருக்கிறது, சோம்பேறிகளாக இருக்கிறது. ஆனால் இவன் வேலை செய்கிறவனை பார்த்து எப்படி குறை பேசலாம்? குறை பேசுகிறவனுக்கு ரைட்ஸே கிடையாது. அல்லேலூயா. நான் ஒரு இடத்துல ஊழியத்தில் இருக்கிற பொழுது ஒரு பையன் வந்து எங்கள் கூட வாரத்தில் வீக்கெண்ட் அந்த சாட்டர்டே சண்டேலாம் ஊழியத்துக்கு வருவான். அப்போ அவனுங்க நல்லா படித்தவன், ஒரு HDFC பேங்கில் நல்லா HR வரைக்கும் போனவன், நல்லா லோன் டிபார்ட்மெண்ட்லாம் பெரிய மேனேஜராக இருந்தாலும், ஒரு பேச்சுலர், 27 வயசு தான் அவனுக்கு. ஒரு சீசனில் அவன் என்ன செஞ்சுட்டான்னா, ஊழியத்துக்கு ஃபுல் டைம் ஒப்பு கொடுத்து வேலையை ரிசைன் பண்ணிட்டான். ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு தான் என்கிட்ட வந்து சொன்னான், என்ன நான் வேலையை ரிசைன் பண்ணுறேன், நான் வந்து ஃபுல் டைமாக ஊழியத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னா. அப்போ எனக்கு அவனை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷம். பரவாயில்லையே, அவன் வந்து MBA படிச்சிருக்கிறான். அப்போ அவனை நம்பி அவங்க குடும்பம் இருக்குது, அது வேறு விஷயம். ஏன்னா இவனுடைய வருமானம், அவனுக்கு ஒரு மூத்த ஒரு சகோதரி, 2 சகோதரி, ஒரு தங்கச்சி, அவங்க வீட்டில் ஒருத்தன் தான் ஆம்பளை பையன். அவங்க மூத்தவங்க 2 பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு, இவனுக்கு அடுத்து ஒரு தங்கச்சி இருக்குது, அவளுக்கு கல்யாணம் முடியணும். வீடு வந்து லோனில் இருக்குது. அதாவது இப்படி பலவிதமான தேவைகள், பலவிதமான எதிர்பார்ப்புகள் இவன் மேலே இருக்கிற பொழுது என்ன செய்தான்னா, ஊழியத்துக்கு வந்திருந்தான். சரி, நமக்கு ஒரு மாதிரி கூட இருந்தது, பரவாயில்ல, இவ்வளோ போராட்டங்கள், இவ்வளவு தேவைகள், நெருக்கங்கள் மத்தியிலே ஊழியத்துக்கு வந்துட்டானே அப்படி சொல்லி. ஆனால் அவன் ஊழியத்துக்கு வந்த உடனே அவனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம்னா, ஊழியத்துக்கு போகிற இடத்துல எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற எல்லா மக்களும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஊழியத்துக்கு போனால் எதிர்ப்பு இருக்கும், ஊழியத்துக்கு போனால் எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லி சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிற சோம்பேறிகள் மத்தியில் அவனுக்கு வந்து எதிர்ப்பு வந்து வெளியே எதிர்ப்பு கிடையாது. அவன் எந்த சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தாலும் அந்த சர்ச்சில் உள்ள பாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி கேள்வி கேட்டார் பாருங்க. கண்டமானிக கேள்வி, நாயப்பேயே கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி. அவன் வந்து அத்தனையும் சொன்னான். அவர் கேட்ட கேள்வியில் ஒரு கேள்வி என்னென்னா, MBA படிச்சுட்டு தான் நீ ஊழியத்துக்கு வரணுமா? அவர் கேட்ட கேள்வியில் ஒரு கேள்வி. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, MBA படிச்சுட்டு எதுக்கு ஊழியத்துக்கு வரனா என்ன செய்ய வேண்டியதில்லை, படிக்காமல் தருதலை மாதிரி நான் வந்திருக்கேன் பாரு, என்னை மாதிரி நீ வந்துரு. அவர் அதனோட அர்த்தம், ஏன் MBA மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு ஊழியத்துக்கு வர்ற? ஊழியத்துக்கு வரனா படிக்க வேண்டியதில்லைப்பா, என்னை மாதிரி வடிகட்டுற முட்டா பேலாரு, நீ ஊழியத்துக்கு வா. அப்படி தான் அவர் சொல்லாமல் அவர் சொல்கிறாரு, இது நான் சொல்லலை, அவர் சொன்ன செய்தி. ஊழியத்துக்கு வரணும்னா இவ்வளோ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் பேசுகிற சத்தங்கள், நீங்கள் சொல்கிற சத்தங்கள், ஊழியத்துக்கு போனால் ஒரு பேசிக் ஒரு டிகிரி இருந்தால் போதும், அதை மாதிரி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஊழியம்னா நிறைய பேருக்கு மட்டமாக இலக்காரமாக பார்த்து இதுக்கு வந்து இப்படி இருந்தால் போதும் அப்படி சொல்லி பேசக்கூடிய ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதாவது பேசிக் டிகிரி முடிக்கிறவங்களாம் ஊழியத்துக்கா, பெரிய நல்லா படிக்கிறவங்களாம் பெரிய நம்ம வேறு மாதிரி போய் சாதிக்க போகிறது மாதிரி ஒன்றுமே கிடையாது.
ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும்போது நீ என்ன படிச்சிருக்கிற, நீ என்ன மாதிரி ஆளுங்கிறத ஒன்றும் என்ன செய்ய போகிறது கிடையாது, பார்க்க போகிறது கிடையாது. நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே அப்படிதான் கூப்பிடுவாரே தவிர டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர், ஆடிட்டர், டீச்சர் வாங்கன்னு சொல்லுவாரா? ஊழியம் பார்த்தீங்கன்னா உள்ளவா. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரலி உமது ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவாராக என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி தேவனே, இந்த அருமையான இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் ஆச்சரியம் அற்புதமாக எங்களை நடத்தும். எங்களுடைய இருதய விருப்பங்கள் உடைய சமூகத்தில் பதில் செய்யப்படட்டும். எங்களுடைய பிரயாசங்கள் உடைய சமூகத்தில் பதில் செய்யப்படட்டும். எங்களுடைய ஜெபங்கள் உடைய சமூகத்தில் ஆண்டவரை கேட்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனை எதற்காகலாம் நாங்கள் ஆண்டவர் முயற்சி எடுக்கிறோம், எந்த காரியங்களுக்கெல்லாம் நாங்கள் பாடுபடுகிறோமோ உழைக்கிறோமோ எல்லா காரியங்களும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் விசேஷமாய் அற்புதமாய் கர்த்தர் நடத்தும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் செல்லுகிற எல்லா பிரயாணங்களிலும் கர்த்தருடைய சமூகம் உடனே இருக்கட்டும். யார் யாரெல்லாம் எந்தெந்த பகுதியில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்காங்களோ எல்லாருக்கும் அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே.